அடி இது சில நேரம் உங்களுக்கு தேவைப்படும். வச்சுக்கோங்க, போங்க. ம் ம் ம். அப்போ மொத்தத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சின்ன கத்தியை காமிச்சு கதி கலங்க வச்சுட்டாங்க. ஆமா அங்கிள், திடீர்னு அவங்க அப்படி நிக்கிறத பார்த்த உடனே குத்துறதுக்கு தானே நினைச்சிட்டேன். கத்தி என் கைக்கு வந்தபோது கொன்னுடலாம்னு தோணுச்சு. பணத்தோட கழுத்தை அறுத்துட்டு யாராவது ஜெயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்களா? சந்தோஷமா இருக்கு அங்கிள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? என்ன அவ காலடியில போடணும்னு நினைச்சா தலை கீழாயிடுச்சு. இதுக்காக ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாம். யாருக்கு? சுஜா, திருமதி சுஜானந்துக்கு. ஆமா அங்கிள், ஒரே ஒரு போன் கால்ல என் டாடிய கவுத்துட்டான். பிரில்லியன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கையில இருக்கும்போது எல்லா டென்ஷனையும் நாம தனியா அனுபவிக்கணும். ஒரே ஒரு போன் கால்ல என் டாடிய கவுத்துட்டான். பிரில்லியன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கையில இருக்கும்போது எல்லா டென்ஷனையும் நாம தனியா அனுபவிக்கணும். கொஞ்சம் வேலையை அவங்க கிட்ட கொடுத்தா நாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்ல. வச்சிருக்கேன் அங்கிள், சுஜாவுக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அடுத்து யாருக்கு தட்சணை கொடுக்க போற? சந்தியா. சந்தியாவுக்கும் அவளோட மகளுக்கும். கல்யாண பொண்ணு கனவுலகத்துல மிதந்துகிட்டு இருப்பா, அத கலைக்கணும். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கல்யாண பரிசு அவளுக்கு கொடுக்கணும். கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு நல்ல பிரசன்ட் நான் சொல்லிட்டேன். என்ன அங்கிள்? பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சு போன ஒரு காதல் ஜோடியை ஒன்னா சேர்க்கணும். அப்படி அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு சொத்து வந்து சேர்றதுல எந்த எதிர்ப்பும் இருக்காது. அங்கிள், நீங்க சொல்றது தேவராஜையும் சந்தியாவையும் இணைக்கணும். என்னதான் இருந்தாலும் பழைய காதலர்கள் இல்லையா, உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கதா செய்யும். தேவராஜும் சந்தியாவோட மனசுல வேற எந்த ஆம்பளைய பத்தியும் நினைச்சு கூட பார்க்காம தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்க சந்தியா மேடத்தை பத்தின நினைப்பு இல்லாம இருக்குமா? அங்கிள், தேவராஜ் யமுனா இடையில ஏற்பட்டிருக்கிற விரிசலை நாம சாதகமாக்கணும். அங்கிள், இப்போ நான் தேவராஜ் சாருடைய நம்பிக்கை நட்சத்திரம். என் பங்குக்கு நான் அவரை கவனிச்சுக்கிறேன், நீ சந்தியா கவனி. அங்கிள் ஒத்து வருமா? வரலன்னா நமக்கு ஒரு நஷ்டம் இல்ல. ஆனா அந்த நினைப்ப தூண்டி விடுறதுனால அட்லீஸ்ட் அவங்க மனசு தூண்டில மாட்டிட்டு இருக்க மீன் மாதிரி துடிக்கும்ல, அது ரசிக்கும். நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கல்யாண பொண்ணுக்கு பரிசா ஒரு பிச்சை பாத்திரத்தை கொடுப்போம். எக்ஸலென்ட் அங்கிள். உங்க அறிவை சும்மா சொல்லக்கூடாது. உலகத்துல நடக்க போற மொத்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் கிரியேட் பண்ணக்கூடிய கிரிமினல் பிரெயின். நோ 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 நோ. என்ன நீ பாராட்டுறது எப்படி இருக்கு தெரியுமா?
சொல்லுங்க அங்கிள். சொல்லிடுவேன். கம் ஆன் அங்கிள். வீரப்பன் தான் பெரிய வீரன்னு பின்லேடன் சொன்னா ஒத்துக்குவா முடியும்? அம்மா வாமா, ஆபீஸ் போலையா? ஆபீஸ் போறதுக்கு மூட் வரல, வீட்ல இருக்கிறதுக்கு முடியல. ஏமா? ரைடுக்கு பிறகு ஆபீஸ்ல ஏகப்பட்ட குழப்பம். ஜிஎம்ங்கற ஒரு போஸ்டிங்க கொடுத்தாலும் கொடுத்தாரு, வரவன் போறவன்லாம் என்கிட்ட கேள்வி கேக்குறானுங்க. சரி, அங்கதான் பிரச்சனைன்னு வீட்டுக்கு போனா அங்க அதை விட பெரிய தலைவலி. அங்க உனக்கு என்ன தலைவலி? 24 ஹவர்ஸும் டாடியும் மம்மியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படிதான் 2 பேரையும் சமாதானம் செஞ்சு வைக்கிறதுனே தெரியல. சின்ன குழந்தைங்களா, சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு, விட்டுருங்க டாடின்னு சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. டாடிக்கு கோபம் வர மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னா அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயமா, அவங்க 2 பேரும் இனிமே சேர்ந்து வாழ்வாங்கன்னு எனக்கு தோணல. மிஸ்ஸஸ் யமுனா தேவராஜ்ங்கிறத மிஸ்ஸஸ் சந்தியா தேவராஜ்னு மாத்த வேண்டியதுதான். ராணி, என்னம்மா, உங்களுக்கு ஆசை இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, அந்த பொம்பளைய விரட்டி விட்டுட்டு உங்களையும் டாடியையும் சேர்த்து வச்சிடுறேன். ஏண்டி, என்ன பத்தி என்ன நினைச்ச? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவளை நடுத்தருவுல கொண்டு வந்து விட்டுட்டு அவளுக்கு சொந்தமான சொத்து சொகத்துல சொகுசா வாழணும்னு நினைக்கிறவன் நினைச்சியா? ஏய், இந்த மாதிரி கேவலமான நினைப்போட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத. போடி, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ.